ஹாமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஜிகேவோட பேட் பில்லியனர் தான். போன பாட்டில் ஆரம்பனோட செஸ்ஸில் நீங்கள் கிஸ் பண்ண மாதிரி அப்படியே நின்றுருப்பீங்க. அப்படியே ஆரம் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டான். நீங்களும் இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒர்க் இருக்குது அப்படிங்கிறனால சாரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. ஆரம் நீங்கள் கொடுத்த கிஸோட அப்படியே அந்த ஷாக்லேயே நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலி அது ஒரு ஆக்சிடென்டல் கிஸ் தான். பட் அவனும் நம்ம என்னென்னமோ பேசணும்னு நினச்சோம், எதுவுமே பேச முடியலையேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் உங்களோட பாஸ்ட்டை பற்றி பேசணுன்னு தான் வந்திருப்பீங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு வேறு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க. வேறு என்ன முக்கியமான ஒர்க்கு? ஜேகேவோட கம்பெனிக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறது தான். இங்கே யூகேயில் ஜேகேவோ உள்ளே வந்ததுமே அவன் நினச்ச அளவுக்கு இல்லாமல் ப்ராப்ளம் ரொம்பவுமே பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பெனியில் அதில் பற்றி நான் விசாரிச்சுட்டு அதில் கொஞ்சம் பேரை வேலையை விட்டும் தூக்கிடுறான். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்கிறவங்க இங்கே தேவையில்லை. இனி எந்த எக்ஸ்கியூஸும் இருக்கக்கூடாது. புதுசாக வேலைக்கு வரவங்களும் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் எந்த எக்ஸ்கியூஸ் இல்லாமல் உடனே வேலையை விட்டு தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ரகடாகவே எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கான். இங்கே நீங்களும் அவனோட கம்பெனிக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு அங்கே அவனோட கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க 1 இயர். ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாப் போயிருப்பீங்கள்ல, அதெல்லாம் வந்து அப்போ நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. அவனோட ஆப்போசிட்ஸ் கம்பெனி எப்படி யார் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து அவனுக்கிட்ட நீங்கள் இது வரைக்கும் கொடுத்ததும் கிடையாது. அவன் அதுக்கு அலோவ் பண்ணதும் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக மட்டும்தான் இருந்திருப்பீங்க. அந்தளவுக்கு அவனோட நீங்கள் நெருங்கியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ இதெல்லாம் அவனுக்கு யூஸ் ஆகும், பிரச்சனை பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இதை டைரெக்டாக நம்ம எங்கே அவன்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெக்கோட பிஏக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறீங்க. அவர் என்ன இப்போ இவங்க கால் பண்ணுறாங்க, சரி ப்ராப்ளம் என்னன்னு கேட்க பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி அவனும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்களோ. ஆமாம், அங்கே என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவனும் உங்ககிட்ட மறைக்காமல் எல்லாமே நடந்ததெல்லாம் சொல்கிறான். நீங்கள் சரி உங்களுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து மெயில் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு. அப்படியா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்களும் சரி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நான் தான் அவன் சென்ட் பண்ணலாம் சொல்ல வேணாம், நீங்கள் வந்துட்டு இதை ஜேகே கிட்டே கொடுத்துருங்க. அப்படியே இனிமேவும் யாரையும் வேலையை விட்டுலாம் தூக்க வேணான்னு சொல்லுங்கள், எம்ப்ளாயிஸ்லாம் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி ஓகே பார்த்துக்கோங்க நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. இங்கே அவன் பிஏவோ அப்படியே நான் சொன்னது இந்த ஆள் என்னமோ கேட்குற மாதிரி தான். ஒய்ஃபு இவங்க சொன்னாலே அவன் கேட்க மாட்டான், இதில் நான் எங்கே சொல்கிறது? அதுவும் இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணேன்னா அவரெல்லாம் நம்புவாரா? நான் திறமையான ஆள் தான் அதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனே யோசிச்சுட்டு சரி வேறு வழி இல்லை, நம்ம இதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்து தானே ஆகணும். சரி எதுவாக இருந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு இதெல்லாம் போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரொம்பவும் தேவையாக நம்ம தேடிட்டு இருந்தது. நம்மளால் கொஞ்சம் தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சது, பட் மேடம் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் சாட்டை கொடுப்போன்னு அவனும் கிளம்பி வரான். ஜேகேவோ அப்படியே வந்துட்டு அவனோட ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு எப்பா எவ்வளோ பிரச்சனை, கொஞ்சம் நகர்ந்தா போதும், இவ்வளோ பிரச்சனை பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாத்தையுமே சீக்கிரம் நான் கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஹெட் வெயிட் இருக்குது. அதனால தான் அவன் நம்ம கம்பெனியை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது, நம்பர் 1 கம்பெனி நம்மளோட தானே அப்படின்ட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக இல்லாமல் இருந்தது தான் இவ்வளோ ப்ராப்ளத்துக்கும் காரணம். ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு அவன் இனிமேல் வந்துட்டு நம்ம யாரையும் நம்பக்கூடாது, கரெக்டாக இனி மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருக்கும் இருக்குது. என்ன நினச்சிட்டாங்க, இந்த ஜேகேவை டச் என்ன நடக்கும்னு காட்டா அப்படின்னு சொல்லி அவனே நினச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு கால் வருது. இவர் எதுக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறான். வேறு யாரும் இல்லை கால் பண்ணது, உங்கள் கிராண்ட்பா தான். அவனுக்கும் கிராண்ட்பா தானே. ஸோ அவரோ டே என்னடா இந்தியா வந்து என்னை பார்ப்பேன்னு நினச்சா என்னை பார்க்காம திரும்பி நீ லண்டன் போயிருக்கா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு இவனோ நான் இன்றைக்கி இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறான். என்னது உன் ப்ராப்ளம்க்கெலாம் காரணம் நானா? யூ இடியட் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நீங்களும் அம்மாவும் சேர்ந்து தானே எனக்கு தேவையில்லாமல் இந்தியாவா ஒரு முக்கியமான விஷயம் கூப்பிட்டீங்கன்னு வந்தால் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிறான். அவரோ எதை உன் பிரச்சனைக்கு நான் காரணமா? என்னடா ஆச்சு இப்போ கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன தாத்தா இத்தனை நாள் கோமாவில் இருந்தீங்களா, இப்போ தான் வெளியில் வந்திருக்கீங்களா, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவரோ அசராம எஸ் ஐ நோ எவ்ரி திங், ஆனால் எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன்னு சொல்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் பண்ணாமல் வேறு யார்? உங்களுக்கு என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
இல்லைடா, ஜோக்கர்லாம் பார்த்தா காமெடியாக இருக்கும், சிரிப்பு வரும். ஆனால் நீ முட்டாள், சுத்த வடிகட்டின முட்டாள். உன்னோட பிரச்சனையெல்லாம் நீயே க்ரியேட் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க மேலே பழி போட்டுட்ருக்க. உனக்கு இன்னுமா நீ எப்படியாப்பட்டவன்னு புரியல அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலி அவர் எதை சொல்ல வர்றாருன்னா, இவனுக்கு புரியாத விஷயம் என்ன, ஜேகேக்கு நீங்கள் எதிர்பார்க்கறது அவன்கிட்ட லவ், அது இல்லாமல் செல்ஃப் ரெஸ்பெக்ட், இது எதையுமே அவன் வந்து உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத அவன் இன்னும் புரிஞ்சுக்கல. அதை தான் தாத்தாவும் கொஞ்சம் டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிறார். அப்போ கூட நம்ம ஆளுக்கு புரியுமா என்ன? அவனோ சரி நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேசிட்டிங்கன்னா நான் கால் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். டேய், நான் இன்னும் பேச வந்ததே பேசல, அதுக்குள்ளே என்ன நீ கால் கட் பண்ணுறேங்கிற அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படின்னு சொல்லுவான். கேட்குறான். அவரோ சரி இந்தியா வந்ததும் வந்து என்னை பாரு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாரு. திரும்பவும் ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் நீங்கள் சொல்லி நான் கேட்பேன்னு நீங்கள் இன்னுமா நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே பார், அதெல்லாம் நம்ம பிரச்சனையை நம்மளே தான் உருவாக்கிக்கிறோம். நீயா உன்னோட பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு அதை நீயே சால்வ் பண்ணிக்கோ, அதை பற்றி நான் பேச விரும்பலை. பட் வேறு ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார், அவ்வளோதான் சொல்லிவிட்டு அவர் கட் பண்ணிடுறாரு. இவனுக்கும் உங்கள் நினப்பெல்லாம் இப்போ தான் வருது, அப்படியே செம்ம காண்டாகிறான். இவளை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இங்கே வந்தேன், இப்போ இவளை பற்றி திரும்ப இவர் கிளப்பி விட்டார். ஆனால் அவளை பற்றி நினச்சா எனக்கு தலையே வலிக்குது. லவ்வே இல்லைன்னு சொன்னேன்னா இப்போ அவள் வேணும்னு நினச்சி ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை லவ் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜஸ்ட் லைக் தட்னு என்னை தூக்கி போட்டு போயிட்டா, எப்படி அவளால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாய் அங்கே உள்ள ஃபைலை தூக்கி விட்டு எறிகிறான். இப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணி வந்து அவன் பிஏ கால் கிட்டே போய் அது ஒழுகுது. அவனும் ஐயோ என்ன இவர் டெரராக செம்மையாக காண்டில் இருப்பார் போல இருக்கே, சும்மா இருக்கும்போது சொன்னாலே நம்மளெல்லாம் வந்து ஓட ஓட விட்டு அடிக்கிற மாதிரி ஆள் இவர், இப்போ செம்ம காண்டில் இருக்கார், இந்த நேரத்தில் உள்ளே போகலாமா இல்லை இப்படியே ஓடிடுவோமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் ரிட்டர்ன் போயிடலான்னு நினைக்கும் போது இன்னும் ஏன் அங்கேயே நின்றுட்டுருக்கா, அந்த ஃபைலே எடுத்துகிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஐயோ பார்த்துட்டானா, நீ தப்பிச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அந்த ஃபைலையும் எடுத்துக்கிட்டு ஜேகே முன்னாடி போய் நிற்கிறான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்டது. சார் நமக்கு தேவையான அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை கொடுக்குறான், அதாவது நீங்கள் அனுப்பிச்சது தான். அதை வாங்கி ஜேகே பார்த்ததுமே அப்படியே பிஏவை ஒரு முறைக்கிறான். தீ கண்டுபிடிச்சிட்டான் போலையே அப்படின்னு. இதெல்லாம் நீ கலெக்ட் பண்ண மாதிரி தெரியல, இதை நீ உடனே கலெக்ட் பண்ணவும் முடியாது, இதை யாரோ ரொம்ப நாளாக வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண மாதிரி தெரியுது, யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்கிட்ட மறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து சார் ஹீரா மேடம். எது அப்படின்னு சொல்லி, ஹீரா மேடம் தான் சார் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, அவங்க தான் சென்ட் பண்ணாங்க. அப்போது மேடம் இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜேகே உங்களை நினச்சி சந்தோஷம்லாம் படலை, செம்ம காண்டாகிறான். ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, இதில் கொஞ்சம் பிசுகு தட்டியிருந்தாலும் நீங்கள் மாட்டியிருப்பீங்க, உங்கள் உயிருக்கே கூட ஆபத்து நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான வேலையெல்லாம் இவள் பார்த்துருக்காளான்னு சொல்லி செம்மையாக காண்டாகிறான். அதோடு சேர்த்து அப்படியே அவன் பிஏ பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான். இப்போ என்ன திடீர்னு டெரர் லுக்கில் ஒரு ஸ்மைல் வேறு, என்ன சொல்ல போகிறானோ அப்படின்னு சொல்லி பிஏ பார்த்துட்டு இருக்கும்போது ஐ திங்க் காட் அனதர் குட் ஜாப் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே முழிக்கிறான் பிஏ. சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நல்ல வேலை தேடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சார் அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே, ஏண்டா உனக்கு அந்த பிள்ளை நல்லது தானடா செஞ்சுருக்கு, அதுக்கேண்டா என்னையே வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்கிற அப்படின்ட்டு. எம்மா ஹீரா, நீ யாரையும் இனி வேலையை விட்டு தூக்கக்கூடாதுன்னு சொல்ல சொன்னேன், பற்றியா இவன் ஆளாக என்னையவே அதுக்கு பலிக்காடா வாக்க பார்க்குறான், என்னையவே வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஜேகே பார்த்து, சார் அது மேடம் கேட்டாங்களேன்னு தான் சார் சொன்னேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது சார், எதுவும் சொல்ல மாட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறான். ஜேகே அப்படியே பார்த்துட்டு இருக்கான். சார் சாரி சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். அப்போ உடனே ஜேகே, சாரி இதெல்லாம் என்னோட இதில் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்லுவேன், இந்த சாரி கேட்குறதெல்லாம் நிறுத்திட்டு நீங்கள் வேறு ஜாப் தேடிக்கிறது நல்லது அப்படி. சார் அப்படின்னு, என்ன சார், நான் உங்களை என்னோடய பிஏவாக தான் வச்சுருக்கேன், வேறு யாருக்கும் நீங்கள் இங்கே பிஏ வேலை பார்க்கல, அதுவும் இல்லாமல் என்னோடய நம்பிக்கை போயிடுச்சு, என்ன தான் நீ எனக்கு நல்லதே பண்ணியிருந்தாலும் அது எனக்கு தெரியாமல் என்கிட்ட நீ எந்த இன்ஃபார்மும் பண்ணாமல் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதுக்கு நீ எனக்கு எதிராக பண்ணுற துரோகம் தான் நான் நினப்பேன் அப்படின்னு சொல்கிறான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக போய்தான் பிஏக்கு, இத்தனை வருஷமாக கூடயே இருந்திருக்கான், இவன் இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்னு சொல்லி, இனி எப்படி நான் உன்னை நம்புறது, எனக்கு தெரியாமல் நீ எதெல்லாம் பண்ணுவேன்னு நான் இனி யோசிச்சுட்டு இருக்க முடியுமா அப்படிலாம் சொல்கிறான் ஜிகே. பிஏக்கு ஒரு மாதிரியாக இது, சார் இனிமேல் இப்படிலாம் நடக்காது சார், சாரி சார், இதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். இனிமே அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வரக்கூடாது, நீ சொன்ன மாதிரி இதுதான் லாஸ்ட், சரி ஓகே இப்போ நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பிஏ போகாமல் நிற்கிறான். பார்த்துட்டு ஜேகே, ஓகே எனக்கு புரியுது, அடுத்து என்ன பண்ணணும்னு நான் கால் பண்ணுறேன், நீ அது வரையும் போய் வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு அப்படியே சீட்டில் சாஞ்சு உட்காந்துட்டு உங்களை பற்றி தான் நினைக்கிறான். இவளால் மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுது,
அவளுக்கு கண்டிப்பாக என்னை பிடிக்காது, அவள் என்னை வெறுக்கிறா அப்படின்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காளு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆக்சுவலி அவனுக்கு தெரியல நீங்கள் எந்த அளவுக்கு அவனை வெறுக்கிறீங்களோ அதை விட அதிகமாக அவனை லவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. உங்களுக்கு தேவையானதெல்லாம் லவ் அப்படிங்கிறது அவனுக்கு இன்னும் புரியல. இப்படிலாம் அவன் யோசிச்சிட்ருக்கா. இங்கே நீங்களும் நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களோட வீட்டு கார்டனில் அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சிட்ருக்கீங்க. நம்ம இதெல்லாம் இப்போ ஜேகேக்காக பண்ணோமா இல்லை அந்த லேபர்ஸ்க்காக பண்ணோமா? இல்லை நம்ம லேபர்ஸ்க்காக தான் பண்ணோம். அவன் எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறான் அப்படின்னால பாவப்பட்டு தான் நம்ம பண்ணோம் அப்படின்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறீங்க. ஆனால் உங்கள் மைண்டு வாய்ஸோ இதெல்லாம் நாங்கள் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி. அதுவோ அப்படி நீ லேபர் மேலே தான் பாசத்தில் பண்ணனா வேலையை விட்டு தூக்கத்துக்கு முன்னாடியே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கலாமே நீ அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டு சொல்லவும் உங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ நான் யாருக்கு தான் இதை பண்ணேன் அப்படின்ட்டு சரி இதை பற்றி குழப்பிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டாக இப்போது ஜாக்சனோட பிரதர் தான் இந்த கம்பெனி வச்சுருக்கான். அவனை பற்றி தான் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவனை பற்றி இப்போ நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. 1 நம்பர் ஃப்ராடு கம்பெனியாக இருக்கான். இவனை பற்றி எதுவுமே தெரியாமல் ஜாக்சன் நல்லவன் வல்லவன் பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லி இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்புறமா அந்த ஃபீலிங்ஸையும் ஓரம் கட்டிட்டு மறுபடியும் உங்களுக்கு நம்மளோட ஜேகே மேலேயே ஒரு ஃபீலிங்ஸ் வருது. இவன் நம்மளை என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறான், அவன் நினப்பாவே இருக்கே, என்ன பண்ணிகிட்ருக்கானோ அப்படிங்கிற மாதிரி அவனையுமே நினச்சிட்டு அப்படியே அங்கே உள்ள மூணை பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே மாதிரியே உங்களுக்கு தெரியுது. சடனாக ஜேகே உங்களுக்கு பண்ணதெல்லாம் ஞாபகம் வரும்போது அப்படின்னு அப்படியே சேட் ஆகிடுறீங்க. இங்கே அதே மாதிரி மூணை பார்த்துட்டு ஆரமோ நீங்கள் அவன் செஸ்ஸில் கிஸ் பண்ணதை நினச்சிட்டு சீக்கிரமே உங்ககிட்ட லவ்வை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி தான் நம்ம ஜேகே ஆல்சோ உங்கள் நினப்பாகவே இருக்கா அவனுக்கு. என்ன இன்னைக்கு இந்த ராட்சசி இவ்வளோ இம்சை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம உடனே இந்தியா போகணும் அப்படின்னு சொல்லி அவனும் இந்தியா கிளம்புறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான். அப்போ அவன் பிஏ கிட்டே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக எஸ்கியூஸ் கூட கேட்காம ஜியா உள்ளே வரா. அதை பார்த்தது ஜேகே கடுப்பா இடியட் எஸ்கியூஸ் கேட்டு உள்ளவனு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டுறான். உடனே ஜியாவோ சாரி ஜிகே நான் கொஞ்சம் அவசரத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. உனக்கு பொறுமையாக கிளாஸ் எடுக்கிற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை நகர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போய் பார்க்குறான். அப்போ ஜியாவோ அப்படியே அழுகிற மாதிரி ஃபேஸை வச்சுட்டு என்ன நீ மற்றவங்களோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்க ஓகே, என்னோட டீட்டெயில்ஸ் கூட கலெக்ட் பண்ணியிருக்க, நான் என்ன உனக்கு எதிராக ஏதாவது பண்ணிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரியே சீனை போடுறா. நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக நடக்கலை, சந்தேகம்னு வந்துட்டா நான் எல்லாரையும் தான் செக் பண்ணுவேன், அது இன்க்ளூடிங் மீ ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கூட தான் எங்கே நடந்திருக்கு தப்பு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ இதே நீ ஹீரோ இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணியிருப்பியா, இல்லை அவளோட இன்ஃபர்மேஷன் தான் கலெக்ட் பண்ணியிருக்கியா, அவள் எங்கே போகிறா எங்கே வரா எத்தனாவது நீ பார்த்துருக்கியா அப்படின்லாம் சொல்லி கேட்குறா. அப்படியே பார்த்துட்டு இங்கே பார் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் அவள் இருக்கும்போது இங்கே நடந்திருந்தால் அவளையும் தான் நான் செக் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் நீ செக் பண்ண மாட்டேன் என்னென்னா மட்டும்தான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறான். இங்கே பார் அவன்கிட்ட பேச டைமில் நீ நகர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்க்குறான். அவளோ நீ மறுபடியும் என்னை விட்டுட்டு இந்தியா போறியா அப்படின்னு சொல்லி பாவமாக பார்க்குறான். எனக்கு இந்தியாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, தாத்தா வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் கண்ணத்தை பிடிக்கிறா. ஜேகேவோ எதுவும் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்று பேசு அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறான். இதுக்கு மேலே முடியாதா அப்படின்னு சொல்லி செம காண்டான். அவ்வளோ இங்கே பாரு ஜேகே நீ என்ன நினச்சிட்ருக்கா, எங்கள் வீட்டில் நம்ம கல்யாணம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்கள் தாத்தாவை சீக்கிரம் பேச சொல்லு எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்கிறேன். எதை தாத்தாவை பேச சொல்லணுமா, இங்கே பார் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை இதை மூவ் ஆன் பண்ணி மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகணுன்னு நான் நினைக்கல, நம்ம வேணால் செப்பரேட் ஆகிடலாம், உனக்கே நல்லா தெரியும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனதே லிவிங்கில் தான், ஸோ இப்போ செப்பரேட் ஆகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இது நீ சொல்கிற மாதிரி நம்ம லிவிங் டுகெதரில் தான் இருந்தோம் நானும் ஒத்துக்கிறேன், ஆனால் இப்போ நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜிகே அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கோ ஐ நோ யூ அப்படின்னு சொல்கிறான். ஒரு நிமிஷம் இவளுக்கு பயமாக வந்தது, என்னது நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருச்சா அவனுக்கு அப்படின்னு சொல்லி மூச்சை பிடிச்சிட்டு நிற்கிறா. எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், நீ இவ்வளோ சீரியஸாக ஆகிற போனால இல்லை உனக்கு ஏதோ அஃபெக்ஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மேலே, நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற. ஸோ நான் சொன்ன மாதிரி நீ இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிற ஆள் கிடையாது. ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் மூவ் ஆன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டான். இதை கேட்டதும் அவள்
நான் நீ வேணால் இப்படி சொல்லலாம், ஆனால் நான் அப்படிலாம் கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன், லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே வெளியில் போகிறா. போகும்போது மைண்ட் வாய்ஸில் என்னடா நீ லவ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் போயிடணுமா? உன்னை இவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு போகிறதுக்கா நான் உன்னை இத்தனை நாளாக சுற்றி சுற்றி வந்த முடியவே முடியாது. இதெல்லாம் நீ யாருக்காக பண்ணுற, ஏன் பண்ணுற எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டே போகிறா. இங்கே நீங்களோ அப்படியே காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்கும் போது உங்கள் கால் வருது. என்னடா அது, யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஆரம் தான். மேடம் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களும் சுற்றி மோதி பார்த்துட்டு காஃபி ஷாப்பில் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லவும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அங்கேயே வந்துடுறான். என்ன சார் காஃபி குடிக்க வரதுக்கா இங்கே கால் பண்ணிங்க அப்படின்னு சிரிச்சிட்டு ரொம்ப நக்காலாயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு, அது நீங்கள் வந்துட்டு ஹோட்டல் ப்ளூ டைமண்ட்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கம்மிங் வெனஸ்டே அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு அப்படின்னு, எவ்வளோ கேள்வி தான் கேட்பீங்க. என் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணாதான் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறீங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஹலோ வெனஸ்டே தாங்க சொன்னேன், இப்போ எங்கே கூப்பிட்றீங்க? இல்லை உங்களுக்கு கிஃப்ட் ஏதாவது வாங்கணும்ல அப்படின்னு சொல்ல. அதுவா, அது நீங்களே ஏதாவது எனக்கு வாங்கிட்டு வாங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அது உங்களுக்கு பிடிக்கும்ல, அதனால தான் நீங்களே வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்றீங்க. இல்லை நீங்களே எனக்கு கொடுங்க. அப்போது நான் சொல்கிறேன், என் பர்த்டேக்கு இன்னும் டைம் இருக்குது, அப்போது நான் சொல்கிறேன் என்ன வேணும்னு, நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பர்த்டே அன்னைக்கு நீங்கள் சொல்லி நான் கொடுக்கறதுக்குள்ளே பர்த்டேவே முடிஞ்சிருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உங்கள் அசிஸ்டண்ட்டோ, மேடம் ஆனால் சார் சொல்கிறத பார்த்தா உங்கள்கிட்ட பெருசாக ஏதோ கேட்க போகிறார் போலையே அப்படின்னு சொல்லவும் ஆரம் ஆல்சோ சிரிக்கிறான். இல்லை உங்களால் கொடுக்க முடிஞ்சதான் கேட்பேன், ரொம்ப பயப்படாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுங்க. அதோட அங்கேருந்து கிளம்புன ஆரமோ டேரெக்டாக நம்ம ஜேகேவை தான் பார்க்க போகிறான். ஜேகேவை என்னடா இந்தியா சைடே வரமாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இப்போல்லாம் ஃபுல் டைமாக இந்தியாவில் தான் சுற்றிட்டு இருக்கப்பல, என்னடா லவ்ஸா அப்படின்னு சொன்னான். ஆமாடா லவ் பண்ணுறேன், நீ வேற ஏன்டா அப்படின்னு ஜேகே சொல்லுவோம். ஆனால் ஆரம்போ ஓகேடா, நீ டிவோர்ஸ் ஆனதை நினச்சிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கியா, அதெல்லாம் தூக்கி போடு மச்சான், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போச்சுல்ல, நீ வேறு லைஃப்பை பார்க்கலாம்ல, உன்னோட லைஃப்பை நீ வேறு மாதிரி அமைச்சிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறான். அமைச்சுக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன நீ இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆரம் வந்துட்டு, நீ கம்மிங் வெனஸ்டே ஹோட்டல் ப்ளூ டைமண்ட் வாடியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். எதுக்குடா, என்னாச்சு, எது பார்ட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவா என்னோட பர்த்டே பார்ட்டிடா அப்படின்னு. என்னடா சைல்டிஷாக குழந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிலாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க, இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு அப்படின்னு. அது வெறும் பர்த்டே மட்டும் இல்லைடா, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது எல்லாத்துக்கும், அதனால தான் நீயும் வா அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜேகேவும் எங்கேயோ கிளம்புறான். சரின்னு ஆரம்பம் கிளம்பிடுறான். ஜேகே வேற எங்கேயும் போகல, உங்களை தான் பார்க்க வரான். நீங்கள் வந்துட்டு ஏதோ உங்களோட ஐபேடில் நோண்டிக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஆப்போசிட்டில் ஜேகே உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வரான். நீங்கள் அதை கவனிக்கலை. நீங்கள் பாட்டுக்கு அவனை கிராஸ் பண்ணி போகும்போது அவனும் என்ன இவ பாட்டுக்கு போகிறான்ட்டு திருப்பி வந்து அவங்க முன்னாடி நிற்கிறான். நீங்களும் அவனை நிமிந்து கூட பார்க்காம மறுபடியும் நகர போகிறீங்க. அவனோ கடுப்பாகி உங்கள் கையை பிடிச்சிருக்கிறான். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் நிமிந்து பார்க்குறீங்க ஜேகே. ஆனால் பார்த்ததும் நீங்கள் ஜேகே அப்படின்னு உங்கள் வாய் அப்படியே முணுமுணுக்குது. அவனும் என்னடி நான் வந்தது தெரியாத மாதிரியே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களும் என்னமோ என்கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மூளையோ இவனை பார்த்தாலே நீ எல்லாத்தையுமே மறந்துடுவியாடி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொன்னே இல்லை, அவனுக்கு இவ்வளோ ஹெல்ப் வேறு பண்ணியிருக்க, பேசாமல் என்ன ஏதாவது அனாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுரு அப்படின்னு சொல்லி உங்கள் மூளை அழுகாத குறையாக கெஞ்சிகிட்ருக்கு. நீங்களும் அப்படியே அவனை சைட் அடிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மூளை உனக்கெல்லாம் ரோசமே இல்லை, இப்படி தான் அவன் முன்னாடி வலிஞ்சிட்ருப்பேன் சி அப்படின்னு சொல்லி திட்டவும் தான் ஐயோ வலியிடமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜெக்கேவோ ரொம்ப நேரமாக நான் சைட் அடித்த போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சொல்லணுமா அப்படின்னு சொல்லி உங்கள் கிட்ட வரான். நீங்களோ ஐயோ இவனே விவகாரம் பிடிச்சவன், ஏடா கொடாமல் ஏதாவது சொல்லிடுவான், எல்லோரும் வேறு நம்மளே பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேபினுக்கு போகிறீங்க. போனதுமே அப்படியே ஜேகேயை பார்த்துட்டு சரி இந்த பென்ட்ரைவில் எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்க்க வந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. நான் எந்த டீட்டெயில்ஸ் பார்க்க வந்தேன் அப்படின்னு, அப்புறம் ப்ராஃபிட் பற்றி தெரிஞ்சுக்க தானே வந்திருக்கீங்க அப்படின்னு, நான் வேலை விஷயமா இருந்தானே உங்ககிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம டேட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. உனக்கு காது கேட்கலையா, டேட்டிங் போகலாமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தான் அப்படின்னு நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க. அவனும் அப்படியே உங்கள் லிப்ஸை கேட்ச் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறீங்க.
இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.